நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகம் நிலவியது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான மணிமுத்தாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல், சீலப்பாடி, GTN நகர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் மழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் சதமடித்து வந்த நிலையில் திடீரென பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம், தென்னங்குடி, கெங்கவல்லி, நடுவலூர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருத்தணி தாவேகா வேட்பாளர் சத்தியகுமார் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நிர்வாகிகளை அழைக்காமல் தனி ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்ததால் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் தலைமை தலையிட்டதை தொடர்ந்து முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. இன்று பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் வீதி வீதியாக சென்ற அவர் முதியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். குறிப்பாக பெண்களிடம் விசிலை கொடுத்து ஊதச் சொல்லியும் இளைஞர்களுக்கு அன்பு முத்தம் கொடுத்தும் அவர் வாக்கு சேகரித்தார். சென்னை வில்லிவாக்கத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பங்கேற்ற ஆதவர்ஜனா செய்தியாளர் சந்திப்பில் தவறுதலாக கட்சியின் பெயரை மாற்றிக் கூறினார். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 13இல் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என கூறுவதற்கு பதிலாக திமுக வெற்றி பெறும் என தவறுதலாக கூறினார். முன்னதாக வாக்கு சேகரிப்பின் போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு மிகப்பெரிய மாறி இருக்கு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். ஒவ்வொரு வீடா மக்களோட போகும்போது வெளியே நின்று மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை ஓட்டு போடுங்க, ஒரு தாட்டி மட்டும். அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் அருகே வீழ்த்தப்பட்டிருக்கும் நிலையில் அது அந்நாட்டுடனான பேச்சுவார்த்தையை பாதிக்காது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது போரில் இதெல்லாம் நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தானில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க ஈரான் மறுத்துவிட்டதால் போர் நிறுத்த முயற்சிகள் முட்டுக்கட்டையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வுக்கு எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 80 ரூபாய் குறைக்கப் போவதாக பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். அதன்படி பெட்ரோல் விலை 378 ரூபாயாக குறைந்துள்ளது. மேற்காசிய போர் சூழலால் விலை உயர்ந்தாலும் ஏழை மக்களை பாதிக்காமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் மோட்டார் சைக்கிள் மற்றும் விவசாயிகளுக்கு மானியமும், அமைச்சர்களின் ஊதியம் 6 மாதங்களுக்கு ரத்து போன்ற சிக்கன நடவடிக்கைகளையும் அவர் அறிவித்தார். ஈரானின் ஆதிக்கத்தை முறியடித்து ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து எண்ணெயை கைப்பற்றுவதன் மூலம் பெரும் செல்வத்தை ஈட்ட முடியும் என கூறியுள்ளார். இது உலகளாவிய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு பெரிய ஆதாரமாக அமையும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்குதலுக்கான இலக்குகளாக ஈரான் பட்டியலிட்டுள்ளது. ஈரானின் கராச் நகரில் அமைந்துள்ள அந்நாட்டின் மிக உயரமான பாலத்தை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் மூலம் தகர்த்தன. இத்தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் தென்மேற்கு ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. முன்னதாக மார்ச் 19ஆம் தேதியன்று அதிநவீன F-35 விமானம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த சேதங்களுடன் தப்பியது. தற்போது வீழ்த்தப்பட்ட விமானம் F-35 என ஈரான் முதலில் உரிமை கோரியது. ஆனால் கிடைத்திருக்கும் காட்சி ஆதாரங்களை வைத்து அது F-15E என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.
F-35 விமானத்தில் விமானி ஒருவர் மட்டுமே பயணிக்க முடியும். ஆனால் F-15E விமானத்தில் ஒரு விமானியுடன் மேலும் ஒருவர் பயணிக்கலாம். ஈரானில் வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருவர் இருந்ததே அது F-15E என்பதை உறுதிப்படுத்தியது. ஈரானிய எல்லைக்குள் முழுமையாக வீழ்த்தப்பட்டு பாகங்கள் கைப்பற்றப்பட்ட முதல் அமெரிக்க போர் விமானம் இந்த F-15E. வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த 2 வீரர்களில் ஒருவரை அமெரிக்க படைகள் மீட்டுள்ளன. மாயமான மற்றொரு வீரரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மேயர் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாட்டின் தேனியைச் சேர்ந்த 31 வயது ரினி சம்பத் இடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் வாஷிங்டன் மேயர் தேர்தலில் போட்டியிடும் முதல் தெற்காசிய பெண் என்ற வரலாற்றை படைத்துள்ளார். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் இவர் அடிப்படை வசதிகளை சீரமைப்போம் என்ற முழக்கத்துடன் பரப்புரை செய்கிறார். 7 வயதிலிருந்து அமெரிக்காவில் வசித்து வரும் ரினி சாலைகள் மற்றும் அவசர கால சேவைகளை மேம்படுத்துவதே தனது முன்னுரிமை என தெரிவித்திருக்கிறார். ஜூன் 16ஆம் தேதியில் மேயர் பதவிக்கான முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவின் நாசிக் அருகே திண்டோரியில் கிணற்றுக்குள் கார் விழுந்ததில் 6 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு விழாவை முடித்துவிட்டு திரும்பும்போது இருட்டில் கிணறு தெரியாததால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. உள்ளூர் மக்கள் மற்றும் மீட்புப் படையினர் கிரேன் உதவியுடன் போராடியும் யாரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை. இப்பகுதியில் போதிய வெளிச்சம் மற்றும் சாலை பாதுகாப்பு இல்லாததே இதுபோன்ற தொடர் விபத்துகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் காந்தர்பால் பகுதியில் ராணுவ என்கவுண்டரில் ரஷீத் அகமது என்ற இளைஞர் கொல்லப்பட்டது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிரபராத இளைஞரை கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாஜக தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து நீதி விசாரணை கோரியுள்ளன. இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இந்த சம்பவம் குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டார். உயிரிழந்த இளைஞர் எம்காம் முடித்துவிட்டு பொதுமக்களுக்கு உதவி வந்தவர் என்று கூறப்படுகிறது. கேரளாவின் வாண்டூர் அருகே காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் கார் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் மீது 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. சசி தரூர் பரப்புரைக்காக சென்று கொண்டிருந்த வழியில் ஒரு குறுகிய பாலத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முயன்ற பாதுகாவலர் ரத்தீஷ் அங்கு வந்த சில மர்ம நபர்களால் இடைமறித்து தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சசி தரூரின் ஓட்டுநரும் தாக்கப்பட்டார். இது தொடர்பாக வாண்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்ற 4 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடைசி காலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிறைப்பட்டிருந்தார் என்பது உண்மைக்கு மாறான கூற்று என கவிஞர் வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். நோய் தொற்றை தடுக்கவே கருணாநிதியை பார்க்க வந்தவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் அவர் ஆயுளை நீட்டிக்கவே கட்டுப்பாடுகள் திட்டமிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். வாரம் 1 முறை அல்லது 2 முறை தான் கருணாநிதியை சந்திக்கும் வாய்ப்பை யாரும் தடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தனது தந்தையை பிள்ளை போல் முதல்வர் ஸ்டாலின் பாதுகாத்ததாகவும் தந்தையை அவர் சிறை வைக்கவில்லை என்றும் சிறையில் வைத்திருந்தார் எனவும் வைரமுத்து தனது எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளார்.